திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கொடிமங்கலம் பகுதியில் கரிக்கோழி குஞ்சு வளர்ப்பதற்கு உற்பத்தி மானியமாக விவசாயிகளிடம் தனியார் கார்ப்பரேட் நிறுவனம் 6.50 ரூபாய் விலை நிர்ணயித்து 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உற்பத்தி மானியம் வழங்கி வந்தது. ஆனால் தற்போது இடுபொருள்களின் விலை உயர்வு உள்ளிட்ட பல காரணங்களால் விவசாயிகளுக்கு நிறுவனம் கொடுக்கும் மானியம் போதுமானதாக இல்லாத காரணத்தினால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதனால் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி கரிக்கோழி விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியம் 20 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்து பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். ஆனால் இது குறித்து செவிசாய்க்காத தமிழக அரசு பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் ஈசன் முருகசாமி மீது பொய் வழக்கு புனைந்து கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது என்றும் கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு தமிழக அரசு மற்றும் காவல்துறை துணை போனதாகவும் ஈசன் முருகசாமி மீது தொடுத்த வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என்றும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் டெல்டா ஒருங்கிணைப்பாளர் கந்தவேல், பொறுப்பாளர்கள் கோவிந்தராஜ், பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் பலரும் கலந்து கொண்டனர். கரிக்கோழி விவசாயிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனம் அனைவரும் கிலோவுக்கு 6 ரூபா 50 பைசா தான் வளர்ப்பு உற்பத்தி மானியமாக கொடுக்கப்பட்டு வந்தது. கார்ப்பரேட் நிறுவன கரிக்கோழி பண்ணைகள் விவசாயிகள் கரிக்கோழி உற்பத்தியாளர் அனைவரும் பல முறை போராடி அதற்கு தீர்வு காணவில்லை. உடனடியாக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி நாங்கள் விவசாயிகள் கரிக்கோழி விவசாயிகள் எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, தொடர்ந்து எங்களுடைய தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் நேரடியாக முறையிட்டோம். அதற்காக ஒரு 5 கட்ட போராட்டமாக சென்னையில் நடைபெற்றது. அரசு கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. முறையாக 20 ரூபாய் கரிக்கோழி உற்பத்தி மானியமாக எங்களுக்கு வேண்டும், ஏன்னா இடுபொருள்கள் அதிகமாகிவிட்டது அப்படின்னு ஆர்ப்பாட்டத்துக்காக போராடி அகிம்சை வழியில் போராடி அதற்கான போராட்டங்கள் பல தரப்பட்ட போராட்டங்கள் ஈசன் முருகசாமி நடத்தினார். இது கார்ப்பரேட்டும் தமிழக அரசுடன் சேர்ந்து பொய் வழக்கு 9 பேர் மேலில் போட்டு ஈசன் முருகசாமியை பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் 5 நாட்களாக குண்டர் ஆக்டர் ஆட்டம் 5 வழக்குகள் போட்டு உள்ளே வைத்து விட்டார்கள். அவர்கள் 9 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வரைக்கும் தமிழ்நாடு முழுவதாக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். கரிக்கோழி விவசாயிகளுக்காக இது கார்ப்பரேட் நிறுவனம் தமிழக அரசோடு சேர்ந்து விவசாயிகளை வஞ்சிக்கிறது, கரிக்கோழி விவசாயிகளை வஞ்சிக்கிறது. உற்பத்தியாக செய்யும் கரிக்கோழி விவசாயிகளுக்கு ரொம்ப படுந்தல்லாத்து உங்களிடம் ஒப்பந்தம் போட்டு அவர்கள் வெளியில் செல்ல முடியாமல் தனியாக எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை ஒப்பந்தம் போட்டு இதுதான் கொடுக்கப்படும் சொல்லிட்டு 10 ஆண்டுகளாக அந்த 6 ரூபா 50 பைசா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை 20 ரூபாயா வேண்டும் எங்களுக்கு கிலோவுக்கு உற்பத்தி செய்து கொடுப்பது. அதற்காக தான் போராடி கொண்டு இருக்கோம். அதற்காக அந்த விவசாயிகள் மீது எங்கள் நிறுவனர் தமிழக விவசாய நிறுவனர் ஈசன் முருகசாமி சேர்ந்து அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து வழக்கு இது பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. விடுதலை செய்ய கூறினால் தமிழ்நாடு ஃபுல்லாக 1 வார காலமாக அனைத்து மக்களும் விவசாய சார்ந்த அனைத்து விவசாய சங்கங்களும் சேர்ந்து ஒருங்கிணைந்து போராடி கொண்டுகிட்டே இருக்கும். உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக இன்று திருவாரூரில் ஆர்ப்பாட்டம், மயிலாடுதுறையில் ஆர்ப்பாட்டம், பல மாவட்டங்களில் இன்றும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. நேற்று 24 மாவட்டத்தில் நேற்றையும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. நாளைக்கு இது சம்பந்தமாக திருச்சியில அனைத்து விவசாயிகள் சங்கமும் சேர்ந்து ஒன்றிணைந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்கும்.